வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ சம்மந்தமான டிஎன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? டிஎன்எல்ஏனுடைய ஃபுல் கவுன்சிலிங் கைடன்ஸும் நாங்கள் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எகெயின்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங். சரிங்களா? டிஎன்எல்ஏல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கோட்டாவில் அவங்களுக்கு வந்து சீட் வந்து கோட்டா வைஸாக சீட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. பட் ஆனால் யாருமே வந்து அந்த சீட்டை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சீட்டை எஸ்சி கோட்டால இருக்கிற யார் வேணாலும் யாராவது ஒருத்தர் வந்து எடுக்க எடுக்க விருப்பப்பட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. சரிங்களா? அந்த கவுன்சிலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ எகெயின்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு டெட்லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/8/2026 காலையில 9 மணிக்குள்ள இந்த ஒர்க்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த கவுன்சிலிங்ல இந்த கவுன்சிலிங் வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா 2/8/2026 காலையில 9 மணிக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து நீங்க முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அது என்னங்க சார் எஸ்சிஏ எகெயின்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி இப்போ காலேஜோட வேக்கன்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரவுண்ட் 1 முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல பாருங்க, நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் இப்போ ஜஸ்ட் நவ் போடுறேன். அந்த காலேஜோட கோடு வந்து பாத்தீங்கன்னா 2369 சர்ச்னு கொடுத்தனா எனக்கு அந்த காலேஜ்ல ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா ஒவ்வொரு கோட்டா வைஸா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 0 0 0 தான் இருக்கு. சரிங்களா? ஓசி 0, பிசி 0, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டோட்டல். இந்த டோட்டல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு சீட் இன்னும் இருக்கு. மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் 0 இருக்கு. ஸோ அப்போ வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் சீட் இல்லை. பட் இந்த ஒன்று அப்படிங்கிறது எந்த சீட்டுனா எஸ்சிஏ அப்படிங்கிற கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீட் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்படியே வேக்கண்டா தான் இருக்கு. ஸோ யாருமே எடுக்கல. ஸோ அந்த ஒரு சீட்டை வந்து இப்போ எஸ்சி கோட்டால இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து இந்த எஸ்சிஏல இருக்கிற சீட்டை வந்து நான் வேணும், எனக்கு தேவை, நான் வந்து அந்த கோட்டால அந்த சீட்ல நான் போய் ஜாயின் பண்றேன், சிவில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்சிஏ எகெயின்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்க ஒவ்வொரு காலேஜா நீங்க உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் வந்து கோடை கொடுத்து சர்ச்னு கொடுத்து பாருங்க. மீதி இன்னும் என்ன வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதான் பாருங்க, டிஎன்எல்ஏ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. காலியா உள்ள எஸ்சி இடங்களுக்கு தகுதியான எஸ்சி விண்ணப்பதாரர்கள் பரிசீலிக்கப்படுவார்கள். இதில் பங்கேற்க விருப்பமுள்ள எஸ்சி விண்ணப்பதாரர்கள் குயிக் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மை 2/8/2026 காலை 9 மணிக்கு பூர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க குயிக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் இருக்கு. அதுல எஸ்சிஏ எகெயின்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுடைய மெயில் ஐடி போட்டு சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற பக்கத்துல உங்களுடைய மெயில் ஐடி வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க கரெக்டான மெயில் ஐடியா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்க வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கெல்லாம் மெயில் ஐடியெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. எந்த மெயில் ஐடி அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து டிக் போட்டுக்கோங்க. சரிங்களா? டிக் போட்டு ரெக்கார்ட் நீங்க இந்த மெயில் ஐடி இங்க என்ன மேல இந்த இடத்துல என்ன காமிக்குதோ அதே மெயில் ஐடி தான் இங்கேயும் காமிக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புனதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மெயில் ஐடியில மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். அதை வச்சு நீங்க நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்னது? நீங்க டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே அதே ஷீட்டே தான் அப்படியே வரும். அதுல அடுத்து நேம் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய நேம் வந்து அப்ளிகேஷன் எப்படி கொடுத்துருங்க அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேட்டகரி அப்படிங்கிறதுல எஸ்சின்னு இருக்கு. அதை வந்து நீங்க எஸ்சியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்க நோ அப்படின்னு கொடுத்தீங்க, சப்போஸ் எஸ்சி கேட்டகரி எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். மற்ற கம்யூனிட்டியில இருக்கிற யாருமே இதுல வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து கேட்டகரி எஸ்சி அப்படிங்கிற இடத்துல என்ன எஸ்ஆ நோவான் இருக்கும். அதுல எஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். சரிங்களா? நீங்க நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த ஃபார்ம் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல கீழே பாருங்க நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து இதே கூகுள் ஃபார்ம்லேயே அடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி மேலே மெயில் ஐடி இருக்கும்.
இதுல பாத்தீங்கன்னா அலாட்டட் டீடைல்ஸ். ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? எந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, என்னென்ன கவுன்சிலிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸ்பெஷல் கவுன்சிலிங்கா, இல்லது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கா, இல்ல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கா, எந்த கவுன்சிலிங்ல ஏற்கனவே நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நீங்க கலந்துக்கிட்ட கவுன்சிலிங்க்கு எதுவோ அதுக்கு அந்த பாக்ஸுக்கு நேரா இருக்கிறத நீங்க ரவுண்ட் 1 கலந்துக்கிட்டீங்கன்னா ரவுண்ட் 1 கிளிக் பண்ணுங்க. இல்ல சப்ளிமெண்டரி கலந்துக்கிட்டீங்கன்னா சப்ளிமெண்டரி கிளிக் பண்ணுங்க. ஸ்பெஷல் கவுன்சிலிங்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங் கிளிக் பண்ணுங்க. இல்ல சார் நான் ஸ்பெஷல் கவுன்சிலிங்கும் கலந்துக்கிட்டேன், ஆனா ரவுண்ட் 2வும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னாலும் நீங்க ரெண்டையும் டிக் போடுங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு இருக்கும். ஆவரேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த நீங்க இதுல பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் வந்து வந்திருக்கும். சரிங்களா? நீங்க அப்ளை பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் வந்திருக்கும். அந்த மார்க்கை வந்து இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற இடத்துல போட்டுருங்க. சரிங்களா? போட்டீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அலாட்டட் காலேஜ் கோட். ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து அலாட் ஆச்சோ அந்த காலேஜோட கோடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த காலேஜோட கோடு வந்து இங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அலாட்டட் காலேஜ் நேம், அந்த காலேஜோட பேர் என்னன்னு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அலாட்டட் காலேஜ் பிரான்ச், ஏற்கனவே அலாட் ஆன காலேஜோட பிரான்ச் பேர் என்ன அப்படிங்கிறது கேக்குது. அதையும் இங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு இதே பேஜ்ல உங்களுக்கு வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த எஸ்சிஏ எகென்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங் வந்து நீங்க ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி சப்மிட் பண்ணியாச்சு அப்படிங்கிற இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன மெயில் ஐடி மேல உங்களுக்கு இருந்துச்சோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு அங்க போன அந்த அதே இது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து எஸ்சிஏ அகேன்ஸ்ட் எஸ்சிக்கு உண்டான கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த எஸ்சிஏ அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி உங்களுடைய காலேஜ் வந்து நீங்க என்ன காலேஜ் வேணும், எந்த காலேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து இருக்கிறது தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் நீங்க யாராவது இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கூடிய சீக்கிரமா 2/8/2026 நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ணிருங்க. கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாராவது இருந்தா பரவாயில்ல நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.